அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். கலாத்திய நிருபம் யூதர்களுக்குள் இருக்கிற விசுவாச யூதர்களுக்கு பவுல் எழுதின நிருபம். யூதர்கள் எப்படி விசுவாச வாழ்க்கையை வாழ முடியும், அதற்கு நியாயப்பிரமாணமோ விருத்த சேதனமோ ஒன்றும் தடையேதும் இல்லை. விசுவாச வாழ்க்கைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றினால் போதும் என்பதை பற்றிய ஒரு நிருபம் அது. அந்த நிருபம் விசுவாசிகளாகிய நமக்கு சொல்லுகிற பாடங்கள் பல. அதில் ஒரு பகுதி, ஒரு சில வசனங்கள், ஒரு நபர், அவரை பற்றிதான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. Galatians chapter 4 verses from 28 to 31. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவருடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஈசாக்கு ஆபிரகாமுடைய மகன். ஆனால் அந்த ஈசாக்குக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் மகன். ஐசக் the promised son. ஆபிரகாமின் மகன். ஆபிரகாமுக்கு பல குமாரர் இருந்தும் ஈசாக்கு மட்டும் வாக்குத்தத்தத்தின் மகனாயிருக்கிறார். ஆகையினாலே ஈசாக்குக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? கவனியுங்கள், பவுல் சொல்லுகிறார் 28, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். ஈசாக்கை போல விசுவாசிகளாகிய நாமும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். ஈசாக்குக்கும் நமக்கும் என்ன ஒற்றுமை? அவரும் வாக்குத்தத்தத்தின் மகன், நாமும் வாக்குத்தத்தத்தின் மகன். ஆண்டவர் நம்மை வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக ஈசாக்கை எப்படி மாற்றினாரோ அதே போல நம்மையும் மாற்றி இருக்கிறார். 29ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இப்பவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்துறான். நாம் எல்லாரும் ஆவியின்படி பிறந்தவர்கள். ஆண்டவராக இயேசுவை நம்புகிறவர்கள் ஆவியின்படி பிறந்தவர்கள், விசுவாசத்தில் பிறந்தவர்கள். ஆக நமக்கு உலக மனுஷர்கள் இன்னைக்கும் துன்பப்படுத்துறவர்களா இருக்கிறாங்க. விசுவாச மக்களுக்கு இந்த மாம்சத்தின் மக்களோட போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை ஈசாக்கும் சந்திச்சாரு. இது அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் இஸ்ரவேல்ல யூதர்களுக்கும் அரபியர்களுக்கும் யுத்தம் நடக்குது. இன்று வரைக்கும் அந்த யுத்தம் தீரவே இல்லை. அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கும் இருந்து வருகிறது. அவர்களுக்கு நிலத்தில் பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில ஆவியில பிரச்சனை. ஆவிக்குரியவர்களுக்கு மாம்சத்துக்குரியவர்களால போராட்டம், மாம்சத்துக்குரியவர்களால பிரச்சனை. உங்க வாழ்க்கையில வீட்டுக்குள்ள ஆவிக்குள்ளான மனுஷங்களோட போராடுவது யார் தெரியுமா? மாம்சத்தின் மக்கள், மாம்சத்துல இருக்கிறவங்க, மாம்சத்துல பேசுறவங்க, மாம்சத்துல நினைக்கிறவங்க, மாம்சத்தின் படி யோசிக்கிறவங்களால தான் ஆவியின்படி யோசிக்கிறவர்களுக்கு பிரச்சனையா இருக்குது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பிரச்சனை வீட்டுக்குள்ளும் இருக்குது, வெளியிலும் இருக்குது. பவுல் நிருபங்களை எழுதுறப்ப சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன். இது தனிப்பட்ட விதத்துல கூட நமக்கும் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டமா இருக்குது. விசுவாச வாழ்க்கையில ஆண்டவரை நம்புற பிள்ளைங்களுக்கு மாம்சத்தை சிந்தையும்
ஆவியின் சிந்தையுமா போராட்டம் இருக்குது. வனாந்தரத்துல உங்களை தனியா விட்டுட்டா பைபிள்ல ஒரே ஒரு அதிகாரம், அந்த அதிகாரம் அதை மட்டும் தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா எந்த அதிகாரத்தை எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு ஒரு ஊழியக்கார பார்த்து இன்னொரு மக்கள் ஒரு பேட்டியில கேட்டாங்க. யாருமே இருக்கக்கூடாது, நீங்க மட்டும் இருக்கணும், பைபிள்ல ஒரே ஒரு சாப்டர் மட்டும் எடுத்துட்டு போகணும், அந்த ஒரு சாப்டர் எதுவா இருக்கும்? எல்லாரும் மெதுவா அதுவான்னு யோசித்தாங்க. யோவானா, லூக்காவா, சங்கீதம் 23, 91 அப்படின்னு யோசிச்சிருப்போம். அவர் சொன்னாரு ரோமர் 8ஆம் அதிகாரம் அப்படின்னாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் மிக முக்கியமான அதிகாரம். அந்த அதிகாரம் என்ன சொல்லுகிறது? ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சக்குரியவர்களுக்கும். ஆவியின் சிந்தனை மாம்ச சிந்தனை. ஆவியும் மாம்சமும் ஒன்றோடு ஒன்று போராடுகிறது. ஆக ஆவிக்குரியவர்கள் எப்படி மாம்சத்துக்குரியவர்களை ஜெயிப்பது, மாம்ச சிந்தையை ஜெயிப்பது என்று அறிய வேண்டுமானால், நிற்க வேண்டுமானால், அதில் ஜெயிக்க வேண்டுமானால் இந்த ஒரு அதிகாரத்தை திரும்ப திரும்ப படிச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இன்னைக்கும் இந்த போராட்டம் இருந்து வருகிறது. உங்களுக்குள்ள ஆவியிலும் மாம்சத்திலும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஈசாக்க பற்றி மறுபடியும் பவுல் எழுதும் பொழுது 31ஆம் வசனத்தை கவனியுங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம். நமக்கும் ஈசாக்குக்கும் என்ன தொடர்பு? நாம் சுயாதீனம் உள்ளவர்களுடைய பிள்ளை, சுதந்திரம் அடைஞ்சவங்களுடைய பிள்ளைங்களா இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நமக்கு அந்த சுயாதீனத்தை மீட்டு கொடுத்தாரு. ஆண்டவர் இயேசு நமக்கு ஆவிக்குரிய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். ஆண்டவர் இயேசு தான் நம்மளுடைய விடுதலை போராட்ட வீரர். ஏன்னா நம்ம அடிமைகளா இருந்தோம், அடிமைப்பட்டு கிடந்தோம். இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற நம்மை இயேசுவானவர் வந்து விடுவித்து மீட்டு கொண்டார். நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர் யார் தெரியுமா? நம்முடைய ஆத்தும வீரர். ஆத்துமாவை மீட்டு கொண்ட சுதந்திர போராட்ட வீரர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் உன்னுடைய சுதந்திர போராட்ட வீரர். அவர்தான் உன்னை சுயாதீன பிள்ளைகளா மாற்றி இருக்கிறார். ஈசாக்கு வேதத்தின் பல இடங்களிலே முக்கியமான நபராய் இருக்கிறார். இதே போல எபிரேயர் 11:17 20 வாசித்தாலும் எபிரேய ஆக்கியோன் ஈசாக்க பற்றி குறிப்பிடுகிறார். ஈசாக்க பற்றி புதிய ஏற்பாடு சில இடங்களில் மட்டுமே சொல்லுகிறது. சுவிசேஷ புத்தகங்களிலே ஒரு சில இடங்கள், அப்போஸ்தல நடபடிகளிலே ஒரு சில இடங்கள், கலாத்திய நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். இந்த இடங்களில் எல்லாம் ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது கூடவே ஈசாக்கை பற்றியும் குறிப்பிடுகிறது. ஈசாக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானவர்? நமக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? குறிப்பாக வேத வசனத்தில் பல இடங்களிலே ஈசாக்கை பற்றி சொல்லும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 105:9 வாசித்து பாருங்கள். 1 நாளாகமும் 16:16 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஈசாக்குக்கு ஆணையிட்டார் என்று தேவன் ஈசாக்குக்கு ஆணையிட்டதை சொல்லுகிறது. யாத்திராகமம் 2:24 வாசித்து பாருங்கள். லேவியராகமம் 26:43 வாசித்து பாருங்கள். அதுல தேவன் ஈசாக்குக்கு வாக்கு பண்ணினார், பிராமிஸ் பண்ணாரு. அப்படி என்று ஈசாக்குக்கு தேவன் செய்ததை வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. என்ன இருந்தாலும் ஈசாக்கை பற்றி அதிகமான செய்திகளை சொல்லுவது ஆதியாகம புத்தகம்தான். ஆதியாகம புத்தகத்திலே ஆபிரகாமை பற்றியும் யாக்கோபை பற்றியும் யோசேப்பை பற்றியும் பல அதிகாரங்கள் செய்திகளை சொல்லுகிறது. ஆனால் இந்த ஈசாக்கை பற்றி மட்டும் மிக சொற்பமான அதிகாரங்கள் தான் இருக்கிறது. ஏனென்றால் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலேயே ஈசாக்கும் வாழ்ந்தார்.
ஆகவே எங்கெல்லாம் ஆபிரகாம் வருகிறாரோ அங்கெல்லாம் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஈசாக்கு வந்து விடுகிறார். என்றாலும் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் ஈசாக்கின் பிறப்பை பற்றி சொல்லுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் ஈசாக்கு பலியிடப்பட்ட அந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் ஈசாக்கு திருமணம் முடிக்க வேண்டிய அந்த மணப்பெண்ணையும் அவள் எப்படி தெரிந்தெடுக்கப்பட்டாள் என்பதையும், ஈசாக்கு இறுதியிலே அந்த ரெபெக்காளை எப்படி மணந்தான் என்பதையும் 24ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 25ஆம் அதிகாரம் ஈசாக்கின் குடும்பத்தில் பிறந்த 2 பிள்ளைகளை பற்றி சொல்லுகிறது. 26ஆம் அதிகாரம் தான் ஈசாக்கினுடைய முழு தொழில் விவரங்களை சொல்லுகிறது. 27ஆம் அதிகாரம் ஈசாக்கினுடைய அந்திய காலத்தை சொல்லுகிறது. வேதத்துல முழு அதிகாரமும் ஒரே ஒரு சம்பவத்தை தொடர்ச்சியாய் சொல்லுவது ஒரு சில இடங்களில்தான். அதிலே ஈசாக்கின் சம்பவங்கள் முக்கியமானது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முழுவதும் ஈசாக்கை பற்றியது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முழுவதும் ஈசாக்கை பற்றியது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முழுவதும் ஈசாக்கை பற்றியது. கடைசியில் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் முழுவதும் ஈசாக்கை பற்றியது. இந்த ஈசாக்கு நமக்கு முன்னடையாளமானவனாய் இருக்கிறார். ஈசாக்கின் மூலம் நாம் பெறுவது என்ன? மிக சுருக்கமாக ஈசாக்கை பற்றி 4 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நம்பர் 1, ஐசக் and his faith. முதலாவது ஈசாக்கை பற்றி கவனிக்கும் பொழுது அவனுடைய விசுவாச வாழ்க்கையை தான் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. பல இடங்களிலே பலரை பற்றி பார்க்கும்போது படிக்கும் பொழுது கடைசியாக தான் அவருடைய விசுவாச வாழ்க்கையை பற்றி யோசிப்போம். கடைசியாகவோ அல்லது நடு பகுதியிலோ அவர்கள் தேவனை பற்றி கொண்ட விதம், தேவனை பிடித்து பின்பற்றி கொண்டு நடந்த விதத்தை வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஈசாக்கை பற்றி படிக்கும் பொழுது இளம் வயதிலிருந்த ஈசாக்கு தேவனை பற்றி பிடித்து கொண்ட ஒரு விசுவாச பிள்ளை என்றிலிருந்துதான் ஆரம்பமாகிறது. கவனியுங்கள், ஈசாக்கை பற்றிய பட்ட பெயர் ஆதியாகமம் 31:42. அவருக்கு இருந்த பட்ட பெயர் அதுவாக தான் இருந்தது. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். வேற யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பட்ட பெயர் வரவே இல்லை. பல பட்ட பெயர்கள் இருக்குது. சங்கீதக்காரனாகிய தாவீது, தேவனுடைய மனுஷனாகிய மோசே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம், என் இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீது என்று பல பட்ட பெயர்கள் இருக்கிறது. ஆனால் ஈசாக்குக்கு மட்டுமே இந்த ஒரு பட்ட பெயர் வேத இட்டிருக்கிறது. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். இதே பட்ட பெயர் 53ஆம் வசனத்திலும் இவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 இடங்களில் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அந்த அளவிற்கு ஈசாக்கு இளம் வயதிலிருந்து பயபக்தி உள்ளவரா, விசுவாசம் உள்ளவரா இருந்தாரு. இத 22ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஜெனசிஸ் சாப்டர் 22. கவனியுங்கள், இந்த அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். ஆபிரகாம் வாழ்க்கையில, ஆபிரகாம் விசுவாசத்தில, ஆபிரகாம் பரீட்சை பார்க்கப்பட்டதில, ஈசாக்கு பலியிடுவதற்காக கொண்டு போகப்பட்டதில, தேவன் பேசியதில, தேவன் வாக்கு பண்ணியதில, இந்த அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். ஆபிரகாமுடைய சரித்திரத்தில அவர் ஈசாக்கை பலியிட அழைத்து சென்றது மிக முக்கியமான சம்பவம். இதில் இருந்துதான் ஆபிரகாம் ஜெயித்தார். பெரிய பரீட்சை இது, பெரிய விசுவாச பரீட்சை. இந்த விசுவாச பரீட்சை 2 பேருக்கும் நடக்கிறது. ஒன்று முக்கியமாக ஆபிரகாம், அவரோடு கூட உதவிக்காரனை போல யாருமே இல்லாத
நேரத்தில் கூடவே சென்றது ஈசாக்கு. ஈவன் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் கூட தூரத்தில் நிறுத்தப்பட்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவி சாராள் வீட்டிலே இருக்கிறாள். ஆனால் இந்த விசுவாச பரீட்சைக்கு போகிறவர்கள் 2 பேர். ஒருவர் வயதிலே மூத்தவர், இன்னொருவர் வயதிலே இளையவர். ஆபிரகாம் இந்த விசுவாச பரீட்சைக்கு போகிற அந்த பரீட்சையிலிருந்து ஈசாக்கு விசுவாசத்தை பார்க்க முடிகிறது. ஈசாக்கின் விசுவாசத்தை எப்படி பார்க்க முடியும்? கவனிங்க, 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். கவனியுங்கள், இது மிக பயங்கரமான, சோகமான, ஆபத்தான, வினோதமான ஒரு சம்பவம். தேவன் நரபலியை கேட்கிறவர் அல்ல. தேவன் யாரிடத்திலும் நரபலி கேட்டவர் அல்ல. ஆனால் ஏன் ஆபிரகாமிடம் இப்படி ஒரு பலியிடும்படி கேட்டார்? இது அவருடைய விசுவாச பரீட்சை. அவரை டெஸ்ட் பண்ணுவதற்காக இது ஒரு பெரிய பரீட்சை. இந்த பரீட்சையில அவர் வெற்றி பெற்றதனால்தான் அவர் எல்லாருக்கும் தகப்பன் என்று அறியப்படுகிறார். போகிறார்கள். ஏகசுதன், 2ஆம் வசனம், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை பலியிடு. ஆபிரகாம் அதிகமாய் அன்பு வைத்த ஒரே ஒரு குமாரன். அந்த ஒரு குமாரனை அழைத்து கொண்டு நான் காட்டும் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் குறிப்பிடும் மலையின் ஒன்றின் மேலே அவனை தகன பலியாக இடு என்று தேவன் சொல்லுகிறார். மோரியா தேசத்துக்கு போ, அங்க நான் காட்டுற மலையில ஒரு இடத்துல நீ அவனை தகன பலியா இடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குரிய காரியங்களை ஆபிரகாம் ஆயத்தம் பண்றாரு. 3 நாள் பயணம், அதுக்குரிய தேவையான பொருட்களை எடுக்கிறாரு. அப்போ வழியில நடந்து போறாங்க. கட்டைய ஈசாக்கின் மேல வைத்து 2 பேரும் நடக்கிறாங்க. யாருமே இல்லை. ஒன்னு அப்பா, இன்னொன்னு மகன். அப்போ மகன் கேட்கிறான், அப்பா கையில நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, கட்டை இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஈசாக்குக்கு தகன பலி இடுவதுன்னா என்னன்னு தெரியும், அதுக்கு ஆடு தேவை என்றும் தெரியும், அந்த பலியிடும் முறையும் தெரியும். ஏனென்றால் பல இடங்கள்ல ஆபிரகாம் பலியிட்டு இருக்கிறத, பலிபீடம் கட்டியத, தேவனை தொழுதத ஈசாக்கு அறிந்திருக்கிறாரு. இந்த சின்ன வயதிலிருந்தே ஈசாக்கின் விசுவாசம் தெரியுது. ஈசாக்கு முரட்டாட்டம் பிடிக்கல, ஈசாக்கு கோபப்படல, தப்பிச்சு ஓடணும்னு ஓடல. ஈசாக்கு தன் தகப்பனோடு கூடவே இறுதி வரைக்கும் நடக்கிறாரு. திஸ் இஸ் வாக் ஆஃப் ஃபெய்த், விசுவாச நட. இதான் எவ்வளவு தூரம்? எண்டு வரைக்கும் தேவன் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு அப்பா சொல்றாரு. மகன் கேட்கிறாரு. அப்பாவும் மகனும் அந்த மோரியா வரைக்கும் போறாங்க. மலையில ஏறிட்டாங்க. மகனை அப்பா தூக்கி கட்டுறாரு. அப்பவும் ஈசாக்கு இருக்கிறாரு. தப்பிக்கல, முறிக்கல, ஓடல, முறுமுறுக்கல, பயப்படல. கட்டையின் மேலும் கழுத்திட்டாரு. அப்பவும் ஈசாக்கு அமைதியா இருக்கிறாரு. இது ஈசாக்கின் விசுவாசத்தை காட்டுது. அதற்கு பிறகு அவன் எதிரவே கத்தியை எடுக்கிறாரு, ஓங்குறாரு. அப்பவும் ஈசாக்கு அமைதியா இருக்கிறாரு. இது ஈசாக்கின் ஆரம்பத்திலிருந்தே தன் தகப்பனாரிடம் இருந்து கற்றுக்கொண்ட விசுவாச வாழ்க்கை, விசுவாசம். ஆகையினால்தான் வாழ்நாள் முழுவதும் அவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்ற பட்டத்தை பெற்றாரு. ஆரம்பம் முதலே சின்ன வயதிலிருந்து ஈசாக்குக்கு இந்த விசுவாசம் இருந்தது. தேவன் சின்ன வயசுல தான் நம்மளை எல்லாரையும் தேடுறாரு. சின்ன வயசுலயே நம்மளை ஆட்கொள்ளும்படி விரும்புறாரு. சின்ன வயசுலயே நம்மிடத்துல பேசணும்னு இயேசு விரும்புறாரு. சின்ன வயசுலயே நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு விரும்புறாரு. எங்கேஜ், வெரி பிரைம் ஏஜ்.
அந்த சின்ன வயசுக்குள்ளவே அவர் உன் உள்ளத்துல குடி வரணும்னு விரும்புறாரு. ஒருத்தரை கூட இயேசு மிஸ் பண்ணணும்னு விரும்பல. ஒருத்தரை கூட இயேசு நீங்க வயதான பிறகு அவரிடத்துல வரணும் அப்படின்னு கணக்கு போடல. நாம தான் அப்படி கணக்கு போடுறோம். எல்லாம் வாழ்ந்த பிறகு கடைசியில இயேசு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் நீங்க பூமியில பிறந்தது முதல்ல இருந்தே அவர் உங்களை ஆட்கொள்ள வேணும்னு விரும்புறாரு. சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்பவே சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு தேவன் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. அதே வீட்டுக்குள்ள பெரிய ஆள் இருந்தாரு, வாலிப பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் சின்ன பையனாகிய அந்த சாமுவேல் இடத்துல ஆண்டவர் திரும்ப திரும்ப பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ராத்திரியில பேர் சொல்லி கூப்பிட்டு எழுப்புறாரு. பெரிய காரியத்தை வெளிப்படுத்துறாரு. அப்ப தேவன் நம்ம இடத்துல சின்ன வயதுல இருந்தே இதை எதிர்பார்க்கிறாரு. சின்ன வயதுல இருந்தே நாம தான் ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். உங்கள அநேகர் அப்படி போய்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா இயேசு உன்னை தேடிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சின்ன வயசுல 8 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்கிற ஒரு வீட்டுல 8வது புள்ள, சின்ன புள்ள தாவீது. அவன் ஆடு வைக்கிறவனா இருந்தா, அவன் தேவனை நம்பினா, கவி எழுதினான், பாடல் பாடனா, ஆண்டவர் அவனை செலக்ட் பண்றாரு. சாமுவேல் எல்லாரையும் பார்த்து இவனாக்கும் இவனாக்கும் இவனாக்கும், இவ்வளவுதானா உங்க பிள்ளைங்க? இல்ல, எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். தேவன் பாருங்க, உங்க வயசை கூட பாக்குறது இல்ல, உங்க இருதயத்தை பாக்குறாரு. அப்ப இந்த சின்ன வயசுல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது என்பது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சின்ன வயசுலயே அதுக்குதான் கர்த்தர் இடத்துல நடத்துறோம், அதுக்குதான் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறோம், வாலிபர் கூட்டங்களுக்கு அனுப்புறோம். சின்ன வயசுல இயேசு உங்களை பிடிக்க வரும் பொழுது, இயேசு உங்களை ஆட்கொள்ள விரும்பும் பொழுது, அவருக்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை இருக்குதே, அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து விடும், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வேதத்துல ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினவங்க எல்லாம் அந்த யங் பீப்புள், சின்னவங்க, சின்ன 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 வயசா இருக்கிறப்ப. ஆபேல் தேவனுக்கு பிரியமான காணிக்கையை கொடுத்தான். காயினை விட சின்னவன், ஆனால் தேவன் அதை அங்கீகரிச்சிட்டாரு. யோசேப்பு அவங்க வீட்டிலேயே சின்னவன், ஆனால் தேவன் அவனை நேசித்தாரு. இப்படி பலருடைய காரியங்கள் இருக்குது. அருமையானவங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு சின்ன வயசுலயே ஒப்பு கொடுத்தவங்களா, ஆண்டவரை சின்ன வயசுலயே பிடிச்சு கொண்டவங்களா இருந்தா நீங்க பாக்கியவான், பாக்கியவதி. இந்த ஈசாக்கு அப்படிதான் ஆண்டவரை சின்ன வயதுல பிடித்து கொண்டான். அப்பாவோடவே விசுவாசத்துல நடந்தான், அப்பா மாதிரியே கடைசி வரைக்கும் விசுவாசத்துல நின்னான். 2 பேருமே அந்த பரீட்சையில ஜெயிச்சுட்டு வராங்க. அந்த ஒரு விசுவாசம் தான் இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்ற விசுவாசமா இருக்க வேணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்போ ஈசாக்க பலியிட்ட சென்ற இந்த இடம் இருக்குதே, இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த மோரியா மலையில தான் ஆபிரகாம் ஈசாக்க பலியிட போனாரு. அந்த இடத்துல அவர் மகனை கட்டி பலிபீடத்துல வைத்த இடம். 1000 வருஷம் கழிச்சு தாவீது இந்த இடத்துக்கு வராரு. அர்வானின் களம் என்ற ஒரு களத்தை, அந்த இடத்தை வாங்குறாரு. அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டுறாரு. இத 2 சாமுவேலின் கடைசி அதிகாரம் சொல்லுது. இதுக்கு பிறகு 20 வருஷம் கழிச்சு இதே இடத்துல சாலமன் பெரிய தேவாலயத்தை கட்டுறாரு. ஈசாக்க பலியிட்ட இடத்துல 400 வருஷம் கழிச்சு இந்த தேவாலயம் பாபிலோன் ராஜாவான நேபுகாத் நேச்சாரால் அழிக்கப்படுது. 70 வருஷம் கழிச்சு பாபிலோன்ல இருந்து வந்த செருபாபேல் இந்த தேவாலயத்தை இந்த இடத்திலேயே புதுப்பித்து கட்டுறான். முதல் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தேவாலயம் இருக்குது. முதல் நூற்றாண்டுல ஏரோது ராஜா இந்த தேவாலயத்தை இதே இடத்துல விஸ்தரித்து கட்டுறான். இந்த தேவாலயத்தில் தான் இயேசு தினந்தோறும் வந்து உபதேசமும் ஊழியமும் செஞ்சிட்டு போனார். சாட்டியை எடுத்து எல்லாரையும் துரத்தினார். அந்த வியாபாரிகள் எல்லாம் துரத்தின தேவாலயம் இதான். கிபி 70 இந்த தேவாலயம் அழிக்கப்படுது ரோமர்களால. அதுக்கு பிறகு இந்த தேவாலயத்துல எதுவும் இல்லை. கடைசியா இதே போல ஒரு வெட்டு சுவர் தான் அந்த தேவாலயத்துல மீதி நின்னது. இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவாலயத்தின் சுவர் முன்னால நின்னு
யூதர்கள் அழுது அழுது ஜெபிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வெயிலிங் வால், புலம்பலின் சுவர் என்று சொல்லப்படுகிறது. கிபி 685 இந்த சுவருக்கு பக்கத்துல ஒரு மசூதி கட்டப்படுகிறது. அந்த மசூதி தான் இன்றைக்கும் யூதர்களுக்கும் அரபியர்களுக்கும் பிரச்சனையா இருக்கிறது. இந்த இடம் ஏன் இவ்வளவு சரித்திரம் உள்ள இருக்குது? ஒன் மேன், ஜஸ்ட் ஒன் மேன், ஒன் யங் மேன், அந்த ஒரு பையனை கட்டி பலிபீடத்துல வச்ச அந்த ஒரு இடம் இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்தின் முக்கியமான இடம் இருக்குது. அந்த ஒரு இயேசு உன் வாழ்க்கையில வந்துட்டா உன் வாழ்க்கையின் சரித்திரம் கடைசி வரைக்கும் எல்லாராலும் நினைவு கூறப்படுகிற ஆசீர்வாதமான சரித்திரமா இருக்கும். ஹல்லேலூயா! இயேசு அவ்வளவு முக்கியமானவர். இயேசு அவ்வளவு முக்கியமானவர். ஈசாக்குக்கும் இயேசுவுக்கும் ஒற்றுமை அதிகம். எப்படி? ஆபிரகாமுக்கு ஒரே நேசகுமாரன் ஈசாக்கு, பிதாவுக்கு ஒரே நேசகுமாரன் இயேசு. ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கு தன் தகப்பனுடைய சித்தம் செய்ய தன்னையே ஒப்பு கொடுத்தார். இயேசுவானவர் தன் பிதாவின் சித்தம் செய்ய தன்னையே ஒப்பு கொடுத்தார். அது மட்டும் இல்ல, ஈசாக்கு பலியிடுவதற்காக அழைத்து கொள்ளப்பட்ட போது அவன் மேல கட்டைகளை ஆபிரகாம் வைத்தாரு. அவன் கட்டைகளை சுமந்து சென்றான். இயேசுவானவரும் சிலுவையின் கட்டைய சுமந்து கல்வாரி வரைக்கும் சென்றார். அது மட்டும் இல்ல, ஈசாக்கு பலியிடப்பட 3 நாள் பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இயேசுவானவர் மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே எழுந்தார். 3 நாள் கல்லறையிலிருந்து 3வது நாளிலே உயிர் தெழுந்தார். அது மட்டுமல்ல, இந்த இயேசுவானவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல ஈசாக்கும் உயிர் தெழுதலுக்கு அடையாளமாய் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டான்னு பவுல் எழுதுவார். அப்போ அந்த ஈசாக்குக்கும் இந்த வாக்குதத்தம் பண்ணப்பட்ட மேசியாவான ஈசாக்குக்கும் உள்ள தொடர்பு எப்படியோ அதே போலதான் அந்த ஈசாக்குக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு. வாக்குதத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நாமும் ஈசாக்கு போல வாக்குதத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். தேவன் நம்ம அப்படி மாற்றி இருக்கிறாரு. தேவன் உன்னை அப்படி ஒரு உரிமையில வைக்கணும், அப்படி ஒரு ஸ்தானத்துல வைக்கணும்னு விரும்புறாரு. அதுக்கு விசுவாசம் வேணும். நம்பர் 2, ஐசக் அண்ட் பேமை. ஈசாக்கும் அவனது பஞ்சமும். ஈசாக்கு வாழ்க்கையில எல்லாம் நல்லா நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வாழ்க்கையில பல போராட்டம் இருந்துச்சு. அதுல ஒண்ணு பஞ்சம். வாசிங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. இன்னொரு பஞ்சம் வந்துருச்சு. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 6ஆம் வசனம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஒரே வசனம் தான். அந்த ஒரு வசனம் அவனுடைய ஸ்டாண்டர்ட சொல்லுது. தேவன் சொன்னாரு, பர்வா ஆபிரகாம் பஞ்சம் வந்த போது எகிப்துக்கு போயிட்டாரு. ஆனா உன் நாட்கள்லயும் பஞ்சம் வந்துச்சு, நீ அவரை மாதிரி எகிப்துக்கு போவானா, நீ இங்கேயே தங்கியிரு. நீ பிரச்சனை வந்துருச்சு, நீ கொஞ்சம் விசுவாசத்துல அப்படியே நில்லுப்பா, நீ போயிடாத, கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்றாரு. இந்த அதிகாரம் முழுசும் ஈசாக்கு எப்படி விசுவாசத்துல நின்னாரு என்பதை சொல்லுது. ஒரு பக்கம் பஞ்சம், ஆனால் இன்னொரு பக்கம் அவர் எப்படி நின்னாரு. 6ஆம் வசனம் ஒரே வார்த்தையில சொல்லுது, ஈசாக்கு கேராரில் குடியிருந்தான். அந்த ஒரு வசனம் இருக்குது, அது பஞ்ச காலத்திலும் அவர் எப்படி தேவனை விசுவாசித்து நின்னாரு என்பதை சொல்லுது. நமக்கு கஷ்டம் வரப்ப நம்ம தள்ளாடுறோம். நமக்கு ஏதாவது மாற்றம் வரப்போ நம்ம வேற ஏதாவது ஐடியா யோசிக்கிறோம். வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா, சரி அப்படி ட்ரை பண்ணலாமே, இப்படி ட்ரை பண்ணலாமே யோசிக்கிறோம். ஆனால் அந்த பஞ்ச நேரத்துல நீ எகிப்துக்கு போக கூடாது, இங்கேயே இரு அப்படின்றப்ப
ஈசாக்கு என்ன பண்ணாரு, அந்த ஊர்ல இருந்து அடுத்த ஆப்ஷனே யோசித்தாரு. அங்கதான் இருக்கிறாரு, பஞ்சமா இருக்குது, பஞ்சம் தீர என்ன வழி? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். வசனம் சொல்லுது, 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அவன் கிட்ட இருந்தது சீடு மட்டும்தான். ஒரு பக்கம் பஞ்சம், கையில வெறும் சீடு மட்டும் தான் இருக்குது, விதை மட்டும் தான் இருக்குது. ஆனால் அந்த விதைய அவன் யூஸ் பண்ணான். ஒரு பக்கம் பஞ்சம், வேற எதுவுமே இல்லாத நேரத்துல கையில ஒரே ஒண்ணு இருக்கு, விதை இருக்குது, சீடு மட்டும் தான் இருக்குது. அத ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்க, அவன் கையில என்ன இருக்குதோ அதை பார்த்தான். பஞ்சம், ஆனா அவன் கையில என்ன? விதை தான் இருக்குது. திரளான ஜனங்கள் இருந்தப்ப யாருக்கிட்டையும் ஒண்ணும் இல்லை. இயேசு கேட்டாரு, உங்களிடத்துல என்ன இருக்குதுன்னு. ஒரே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவனிடத்துல 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது அப்படின்னாரு. யாருமே எதுவும் எடுத்துட்டு வராத பொழுது ஒரே ஒரு சின்ன பையன் வைத்திருந்தத ஆண்டவர் என்னிடத்துல கொண்டு வாங்க அப்படின்னாரு. ஆசீர்வதிச்சாரு, எல்லாரும் சாப்பிட்டாங்க, மீதி எடுத்தாங்க, திருப்தியா நடந்து போனாங்க. இதுதான் சீக்ரெட். விசுவாச வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது, பஞ்சம் வரும் பொழுது, தேவைகள்ல நீங்க சிக்கும் பொழுது, உங்களிடத்துல சின்னதா என்ன இருக்குது கையில, அதை யூஸ் பண்ணணும்னு தேவன் நினைக்கிறாரு. எலியாவுடைய வாழ்க்கையில நடந்தது இதுதான். பஞ்சம் இருந்துச்சு, அந்த விதவை சொல்றா, நானும் என் பிள்ளையும் கடைசி மாவை வச்சிருக்கிறோம், கடைசி வெறுக பொறுக்கிறோம், இதை சாப்பிட்டுட்டு செத்துருவோம் அப்படின்னு சொல்றா. த லாஸ்ட் ஃபுட் அதான். அப்ப எலியா சொல்றாரு, அதை முதல்ல எழுத்துல கொண்டு வா அப்படின்றாரு. பஞ்சம் தீர்ற வரைக்கும் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சாப்பாடு கிடைச்சது, சாப்பிட்டாங்க. விசுவாச வாழ்க்கையில பஞ்சம் வரப்ப, உங்க வாழ்க்கையில கஷ்டம் வரப்ப, நீங்க மாத்தி 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 நிலைகளை யோசிக்க கூடாது. ஸ்டே இன் ஃபெய்த். ஈசாக்க போல பாடம் கத்துக்க வேண்டியதா இருக்குது. ஸ்டேயிங் இன் ஃபெய்த் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. விசுவாசத்துக்கு பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அது அலசடி பட வைக்காது, 2 மனசா இருக்காது. அதுக்கு பொறுமையா காத்திருக்க வேண்டியது இருக்குது. எல்லார் வாழ்க்கையிலும் இந்த பொறுமை தேவையா இருக்குது. ஈசாக்கு விதை விதைச்சான். இந்த அதிகாரத்துல சென்டர் வேர்டா தான், சென்டரா விதை விதைச்சான். விதை விதைக்கிறதுக்கு முன்னால பஞ்சம், விதைச்ச பிறகு 100 மடங்கு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆசீர்வாதத்துல போராட்டம். என்ன போராட்டம்னா, 100 மடங்கு பிளஸிங் இல்லாத முன்னாடி பிரச்சனை வேற, ஆனா வந்த பிறகு பிரச்சனை வேற. இந்த 2 பிரச்சனையும் ஈசாக்கு சமாளிச்சாரு. இன்னைக்கு ஈசாக்குக்கு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்குது. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நல்லா ஆன பிறகு வேற பிரச்சனை வருது. ஸ்டே இன் ஃபெய்த். வேலை கிடைக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் வேலை இல்லையே வேலை இல்லையேன்னு சொல்லி இருந்தீங்க, வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்ச பிறகு வேற பிரச்சனை, ஐயோ அது போதல, இது போதல, இந்த பிரச்சனை. சோ ப்ராப்ளம் ஆஃப்டர் ப்ராப்ளம் அப்படின்னு வரப்ப நீங்க ஸ்டேயிங் இன் ஃபெய்த் இருக்கு பாருங்க, ஸ்டே, அங்கேயே இருங்க. கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் நடத்துவாரு. இது ஈசாக்கு என்ன பிரச்சனை? அவர் விதை விதைச்சாரு, இப்ப தண்ணி தேவைப்படுது, துறவுகளை தோன்றாங்க. துறவுகளை தோன்றப்ப எதிரிகள் துறவுகளை அடைக்கிறாங்க. கவனிங்க 15. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். துறவுகளை தோன்றாரு. இந்த அதிகாரத்துல 5 துறவுகள் பத்தி சொல்லப்படுது. ஈசாக்கு சும்மா இல்ல. ஒரு பக்கம் பஞ்சம், ஆனா கையில இருக்கிற விதைய
யூஸ் பண்ணாரு. இன்னொரு பக்கம் சரி துறவுகளை தோண்டுவோம், ட்ரை பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், இதே இடத்துல நின்று வேலை செய்வோம் அப்படின்னு நின்னாங்க. துறவுகளை தோன்றாரா? துறவுகளை தோன்றப்ப நடந்தது என்ன? 14ஆம் வசனம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். முதல் வெள்ளு ஜெலசி வெல். பொறாம கொண்டாங்களாம், பொறாம கொண்டு தூர்த்து போட்டாங்களாம். கவனிங்க, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட பொறாமை கொண்ட நபர்களை இங்கும் அங்குமா நீங்க சந்திப்பது வரலாம். நீங்க பஞ்சத்துல இருந்தா யாரும் உங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க, கஷ்டப்படுறப்ப யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் பசுமையா வரப்ப உங்களோட இருக்கிறவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. இது உலக பிரகாரமா நடந்தது மட்டுமல்ல, இந்த பொறாமை ஆவிக்குரிய வட்டத்திலையும் இருக்குது, சபைக்குள்ள இருக்குது, விசுவாசிகளுக்குள்ள இருக்குது. பொறாமை சும்மா விடாது, அது ஒரு எலும்புருக்கி அப்படின்னு வேதம் சொல்லுது. பொறாமை பின்னாட்கள்ல பகையா கூட மாறும். உலகத்துல இந்த பொறாமை உள்ளவங்களும் இன்னைக்கும் இருக்கிறாங்க. நல்லா வளர்ந்தீங்கன்னா உங்களை பார்த்து பொறாமை கொடுறவங்க இருக்கிறாங்க. வெல் ஆஃப் ஜெலசி, வெல் ஆஃப் ஜெலசி. தாவீதை பார்த்து சவுல் பொறாமை கொண்டான், காயமக்காரமா பார்த்தான். இன்னைக்கு அநேக சவுல்கள் உங்களை பார்த்து இருக்கிறாங்க, வெளியே சொல்லல, ஆனா உள்ள பொறாமப்படுறாங்க. நீங்க எதை செஞ்சாலும் பொறாமப்படுறவங்க இருக்கிறவங்க உங்களை சுத்தி இருக்கிறாங்க. காயின் ஆபேலுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டதுன்னு ஆபேல் மேல காய்மக்காரமா பொறாம கொண்டான், கசப்பு உண்டாக்குச்சு. யோசேப்பு அவன் மேல அவங்க சகோதரர்கள் பொறாம கொண்டாங்க. இந்த பொறாமப்படுற ஆளுங்கெல்லாம் கடைசியில தோத்து போறாங்க. அடுத்த ஒரு வசனம் 20. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர்கள் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் 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 பண்றவங்க இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிறாங்களா பாருங்க. எப்ப பாரு வாக்குவாதம் தான், எப்ப பாரு சண்டை தான், கூட 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 பேசிட்டே இருக்கிறவங்க, அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, வாக்குவாதம் மட்டுமே பண்றவங்க இருந்துட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்குது. நீங்க விசுவாச வாழ்க்கையில நிற்கும் பொழுது உங்களுக்கு பொறாம உள்ளவங்க உங்களை சுத்தி இருக்கலாம், வாக்குவாதம் பண்றவங்க உங்களை சுத்தி இருக்கலாம். 3வது 21ஆம் வசனம். வேறொரு துறவை வெட்டினார்கள், வேறொரு துறவை வெட்டினாங்க, அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், அதை குறிச்சும் வாக்குவாதம் பண்ணாங்க. ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். சித்னா என்று பேரு. வெல் ஆஃப் அக்யூசர். அக்யூசர் வெல். இது என்ன பண்ணாங்க? குற்றம் சாட்டுறாங்க. என்ன குற்றம் சொல்றது, பழி சொல்றது. எப்ப பாரு உங்க மேலேயே பழி சொல்றவங்க இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ செய்றீங்க அதெல்லாம் சொல்லல, ஆனா நீங்க செஞ்ச ஒரு தப்பு, நீங்க தான் காரணம், நீங்க தான் காரணம், நீங்க தான் காரணம், கெட்டதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு சொல்றவங்க நல்லதுக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்றதே கிடையாது. எப்படி இது அக்யூசர் வெல்லுன்னு சொல்றோம்? அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். சித்னா என்றால் சாத்தான் என்று பொருள், வேற பொருள். அக்யூசர் அப்படின்னு பொருள், குற்றம் சாட்டுகிறவன். அருமையானவங்களே, உங்களுக்கும் சில சித்னாக்கள் இருக்குது. நீங்க தான் குற்றம் சாட்டுற ஆட்கள் உங்களை சூழ்ந்து இருக்கும் பொழுது பொறுமையா இருங்க. இததான் ஈசாக்கு இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அடுத்த ஒரு 22ஆம் வசனம். பின்பு அவ்விட விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். வேறொரு துறவு. அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணல. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். போதும்,
இடம் உண்டாக்கினார். இது சஃபிஷியன்ட் வெல், பரவாயில்ல, ஆண்டவர் இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்றார். இப்ப வாக்குவாதம் பண்ணல. நான் சொன்ன பாருங்க, முதல்ல இந்த பொறாமைப்படுறவங்க எல்லாம் கொஞ்ச நாள் தான் படுவாங்க, வாக்குவாதம் பண்றவங்க கொஞ்ச நாள் தான் பண்ணுவாங்க, குற்றம் சாட்டுறவங்க கொஞ்ச நாள் தான் சாட்டுவாங்க. அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்க வேண்டியது இருக்குது. தோண்டின துறவையெல்லாம் புதைச்சிட்டு வந்த ஆட்களுக்கு மத்தியில ஈசாக்கு அங்கேதான் இருந்தாரு, தோண்டிக்கிட்டே இருந்தாரு. எத்தனை துறவு தோண்டிக்கிட்டே இருக்கிறாரு, புதைச்சிட்டே போறாங்க, தோன்றாரு, புதைச்சிட்டே போறாங்கல்ல. அவர் அங்கேதான் விசுவாசத்துல நிக்கிறாரு. இந்த முயற்சியும் இந்த விசுவாசமும் இன்னைக்கு உங்களுக்கு வேணும். இந்த உலகத்துல வாழ்றப்ப மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி துன்பப்படுத்துறான். அது இன்றைக்கும் இருக்கிறது. அப்போ இந்த மாம்சத்தின் பிள்ளைகள் உங்களை துன்பப்படுத்தும் பொழுது ஆவியின்படி பிறந்த நீங்க ஈசாக்க போல பொறுமை காக்க வேண்டியது இருக்குது. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? கடைசியில 32 அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர் செபா என்னப்படுகிறது. அடுத்த வெள்ள, கடைசியா தோண்ட வெள்ள தண்ணீர் வந்துருச்சு. போய் நல்ல நியூஸ சொன்னாங்க ஈசாக்கிடத்துல. சொன்னப்போ இது செபா 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 அப்படின்னு பேர் வச்சாங்க. செபானா 7 அப்படின்னு பொருள். 7னா பரிபூர்ணம், பூரணமான ஆசீர்வாதம் எண்டுல வந்துருச்சு. இனி அவங்க தோன்ற துறவுல வாக்குவாதம் பண்றவன் இல்ல, குற்றம் சாட்டுறவன் இல்ல, முறுமுறுத்தவன் இல்ல, புதைத்து போட்டவன் இல்ல. இப்போ 7 செபா, பெயர் செபா, 7 பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கைய ஈசாக்கு நின்னு ஜெயிச்சாரு. பஞ்ச காலத்துல ஈசாக்கு ஜெயிச்சிட்டாரு. ஈசாக்கு விசுவாசத்துல மட்டும் ஜெயிக்கல, பஞ்ச காலத்திலும் ஜெயிச்சிட்டாரு. அப்போ விசுவாச வாழ்க்கையில நாம ஈசாக்கின் பிள்ளைகளா, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறப்ப நாமும் பஞ்ச காலத்தை ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். 3வது, ஐசக் and his family. ஈசாக்கும் அவன் குடும்பமும். ஈசாக்கின் குடும்பத்தை பத்தி 27ஆம் அதிகாரம் சொல்லுது. ஈசாக்கு, ரபேக்கால், ஏசா, யாக்கோபு இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஆனா ஆரம்ப காலத்துல இருந்து ஈசாக்கினுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அது ஒரு கூட்டு குடும்பம். கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல அவர் பல காரியங்களை சந்திச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்கு ஆரம்பத்திலிருந்து ஈசாக்கு சந்திச்சது என்ன? முதல்ல பரியாசம். ஈசாக்கு சந்திச்சது பரியாசம். கவனிங்க, 21ஆம் அதிகாரம் 8-9. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு. பரியாசம். சின்ன வயசுல இருந்து ஈசாக்கு சந்திச்சது என்ன தெரியுமா? பரியாசம். ஃபேமிலிக்குள்ள இஸ்மவேலு அவனை பார்த்து கேலி பண்றான், ஆகாரு சாரால பார்த்து கேலி பண்றான், ஈசாக்க பார்த்து கேலி பண்றாங்க. அப்போ அந்த பரியாசம் இருக்குல்ல, பரியாசம் பண்றவங்க இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. நீ எல்லாம் என்ன, நீ எல்லாம் வந்துருவியா, நீ எல்லாம் மேல வருவியா, நீ எல்லாம் முன்னேறிடுவியா, நீ எல்லாம் செஞ்சிருவியா, எதை செஞ்சாலும் பரியாசம் பண்றவங்க மத்தியில ஈசாக்கு வளர்ந்தாரு. பரியாசம் பண்றவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. நீங்க மேல வர முடியாத மாதிரி பரியாசம் பண்றது. உங்களால இனி ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் வர முடியாது, நீ எல்லாம் மேல வர முடியாது, நீ எல்லாம் முன்னேற மாட்ட, நீ எல்லாம் ஜெயிச்சிட மாட்ட, உனக்கெல்லாம் வராது, உனக்கெல்லாம் நடக்காது அப்படின்னு பரியாசம் பண்றவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஈசாக்கு சின்ன வயசுல இருந்தே பரியாசம் கண்டான். எல்லாரும் அவனை பார்க்கிறப்ப பரியாசம் பண்ணி கேலி பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, ஈசாக்கு பெரியவனான பொழுது மனநோவை சந்திச்சான். வாசிங்க 26ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவா இருந்தார்கள். ஃபேமிலிக்குள்ள மனநோவு அப்படின்னு இருந்தா எப்படி இருக்கும்?
எப்போது இந்த மன நோவு உங்களுக்கு வந்திருக்கா? மனசு சரியே இல்லை, துக்கமா இருக்கிறேன், மூட் அவுட்டு, மனசு சரியே இல்லை, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, மனசே தாங்கல, எப்பவுமே அவங்க வந்தாலே பிரச்சனை, எப்பவுமே அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாலே பிரச்சனை, இந்த மன நோவு இருக்குது. இத ஈசாக்கு சந்திச்சாரு. ஏதோ விசுவாசி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், பெரிய ரிச் மேன் சன்னு, ஆபிரகாம் செல்வ சீமானு, பணக்காரு, அவருக்கு எல்லாம் இருக்குது, அவருடைய பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லல. ஈசாக்குக்கு மனநோவு இருந்துச்சு, ரெபெக்காளுக்கு மனநோவு இருந்துச்சு. விசுவாசிகள் ஆனா மனசுல பல காயங்களோட வாழ்ந்தாங்க, தாங்கிக்கினாங்க, பொறுத்துட்டு இருந்தாங்க. ஏசாவின் மனைவிகள் இவங்களை மதிக்கல, காயமா இருந்துச்சு, ரொம்ப பேசிட்டாங்க, காயமா இருந்துச்சு. அப்போ இருதயத்தின் காயங்கள்ல அவர் தாங்கிக்கிட்டாரு. இருதயத்தின் காயம் இருக்குது பாருங்க, ரொம்ப வலிக்குது மனசு. உங்கள பலருக்கு இந்த மனசு வலிக்குது. ஆனா ஈசாக்கு போல பொறுமையா இருக்க முடியல. காரணம், இது ரொம்ப கஷ்டமான பரீட்சை, இது ரொம்ப கஷ்டமான நேரம், கஷ்டமான வாழ்க்கை. இந்த மனசு கேட்கவே மாட்டது, காயமா இருக்கு. இந்த மன நோவிலும் உனக்கு விசுவாசமா நிக்கிறதுக்கு ஆண்டவரிடத்துல கிருபை கேட்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரே, எனக்கு மனநோவு வரும் பொழுது என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. என் இருதயத்தின் காயங்கள் வரும் பொழுது என்னை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. என் மனசை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. மனநோவு. மூணாவது, அவருடைய ஃபேமிலியில் அவருக்கு இருந்தது சிக்னஸ். 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். கவனிங்க, அவருக்கு கண் பார்வை இல்ல. ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம செத்துருவோம், நம்ம சீக்கிரம் செத்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. உண்மையிலேயே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு 4 முற்பிதாக்கள்ல அதிகமா வருஷம் வாழ்ந்தது ஈசாக்கு மட்டும்தான். அவர் வாழ்ந்த வருஷம் 180, அவங்க அப்பாவே 175. அதுக்கு பிறகு யாக்கோபு அதை விட குறைவு, யோசேப்பு அதை விட குறைவு. இந்த 4 பேர்ல அதிகமான வருஷம் வாழ்ந்ததே ஈசாக்கு தான். ஆனா ஈசாக்கு என்ன சொல்றாரு, நான் ரொம்ப சீக்கிரம் செத்துருவேன், இந்த ஒரு கண் பார்வை போயிடுச்சு, இன்னொரு கண்ணு பார்வையும் போயிடுச்சு, நான் ரொம்ப சீக்கிரம் செத்துருவேன் அப்படின்னே நினைச்சிட்டு இருக்கிறாரு பாருங்க. இதே மாதிரி உங்கள அநேகர் அப்படி நினைக்கிறீங்க, நான் ரொம்ப சீக்கிரம் செத்துருவனும், நான் செத்துருவனும், நான் ரொம்ப சீக்கிரம் செத்துருவேன். ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா கூட, ஐயோ நான் செத்துருவனும் அப்படின்னு பயப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்கிறீங்க. ஒரு சின்ன தலைவலி, ஒரு சின்ன ஜுரம், ஒரு சின்ன சிக்னஸ், ஒரு சின்ன பெயின், செத்துருவனும் செத்துருவனும். ஈசாக்கு இல்ல, சாகவே இல்லை. அவன் நினைச்சது தப்பு, அவன் நினைச்ச பாடி அவன் சாகல. அவன் சொல்றான், நான் முதிர் வயதானேன், என் மரணம் எப்ப சாவு வரும் தெரியலன்றான் பாருங்க. ஆனா அவன் சாவல. கடைசியில யாக்கோபு ஆரானுக்கெல்லாம் போய் திரும்ப வந்து, யாக்கோபு குடும்பங்கள்லாம் வளர்ந்து, பிள்ளைகள்லாம் வளர்ந்து, யாக்கோபு ஏசாவோட ஒன்றி ஐக்கியமான பிறகு அப்புறமா அவர் பிராணன் போது கடைசியில் அவங்க 2 பிள்ளைங்களும் ஈசாக்க அடக்கம் பண்றாங்கன்னு 35ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லி முடிக்குது. அருமையானவங்களே, நீங்க செத்துடுவீங்கன்னு நீங்க நினைக்கிறது தப்பு. தேவன் உங்களுக்கு ஒரு நாளை வச்சிருக்கிறார் பாருங்க, அந்த நாள்ல தான் நீங்க மறிக்க முடியும். அப்ப சும்மா இந்த கற்பனைக்கு இடம் கொடுக்க கூடாது. சும்மா இந்த கற்பனைக்கு ஒரு காரியம் நடந்துச்சு, அவர் கண்ணு தெரியாத போச்சு, அதுக்கப்புறம் நீண்ட நாட்கள் அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியல, ஆனால் அவர் சொன்னபடி அவர் சாகல. விசுவாச வாழ்க்கையில சரீர குறைபாடுகள் வரலாம், விசுவாச வாழ்க்கையில பலவீனங்கள் வரலாம்.
ஆனால் அவைகளின் மத்தியில நீங்க சாக மாட்டீங்க, நீங்க உயிரோடு இருப்பீங்க. ஆண்டவர் உனக்கு வச்ச பரிபூர்ணமான வாழ்நாள வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய சரீர குறைவுகள் உனக்கு தடையா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், இப்பவும் அப்பவும் வந்து போகலாம். ஆனால் உங்கள் சொந்த இமேஜினேஷன் இருக்கு பாருங்க, நீங்க பண்ற கற்பனை, அது உங்களுக்கு தடையா இருக்கும், உங்க விசுவாசத்துக்கு தடையா இருக்கும். So remove that mind from you. இது எப்பவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணுது, அடிக்கடிக்கு வந்து போகுது. இது உங்களை விட்டு வெளியே வரணும். தேவன் உங்களுக்கு பரிபூர்ண காரியத்தை வச்சிருக்கிறப்ப அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஈசாக்கும் அவன் குடும்பமும், கடைசியில ஈசாக்கின் குடும்பத்துல ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அவன் வீட்டுல நடந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் காரணம் அந்த பிளஸிங் தான். அந்த பிள்ளைங்க பொய் சொன்னது, ஏமாத்தது, பிரச்சனை வந்தது காரணமே ஏசா யாக்கோபை வஞ்சித்தது. யாக்கோபு ரபேக்கால் இவங்க 2 பேரும் போட்ட பிளான் பாருங்க. ஒவ்வொரு தப்பிலும் பிரச்சனை இருக்குது. இந்த 27th சாப்டர்ல எப்படி ஒரு குடும்பம் இருக்கக்கூடாது என்பதற்கு அடையாளமா இருக்குது. அம்மா ஒரு பிள்ளைய சப்போர்ட் பண்ணுது, அப்பா இன்னொரு பிள்ளைய சப்போர்ட் பண்றாங்க, ஃபேமிலியில டிவிஷன். அம்மா வேஷம் போடு சொல்லுது, பையன் யாக்கோபு பொய் சொல்றான் அப்பா கிட்ட, அவன் நான் தான் ஏசா அண்ணன்றான், அவனுடைய ஆசீர்வாதத்தை இவன் களவாடிட்டான். அப்பா சொல்றாரு நான் சாகிறதுக்கு முன்னால நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்ன்றாரு. இந்த வீட்டுல இல்ல so many problems. இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற வீடுங்க இன்னைக்கு ஏராளமா இருக்குது, ஏராளமா இருக்குது. 4 பேருமே இங்க காரணம். அப்பா அம்மா 2 பிள்ளைங்க பிளஸ் 2 மருமகளுங்க, 6 பேருமே இங்க காரணம். இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனைக்கு காரணம் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்குது. ஆனா நம்ம வீட்டு பிரச்சனைக்கு காரணம் நான் தான் காரணம் அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல. எல்லாரும் சொல்றோம் அவன் தான் காரணம், அவன் தான் காரணம், அவங்க தான் காரணம்ன்ற பாருங்க, நான் தான் காரணம்னு யாரும் சொல்றது இல்ல. ஈசாக்கின் குடும்பத்துல பிரச்சனைக்கு அவங்க எல்லாருமே காரணம். கடைசியில அவங்க எதிரிகள் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கடுத்து கொடுத்தாங்க. அதுதான் 4வது குறிப்பு, முக்கியமான குறிப்பு. Fourthly, Isaac and his friends. ஈசாக்கும் அவன் நண்பர்களும். 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? ஏன் வந்தீங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் அவனுக்கு எதிரா நின்னவங்க. ஏன் வந்தீங்கன்னு கேக்குறாங்க. நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று. 28ஆம் வசனம் சொல்லுது, அவங்க சொன்னாங்களா, நிச்சயமாய் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணாங்களாம். யாரு இவங்க? இந்த தூர்த்து போட்ட எதிரிங்க வந்து சொல்றாங்க, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம், ஆனா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு அப்படின்னு வாய் விட்டு அறிக்கை பண்ணிட்டு போறாங்களாம். அது மட்டும் சொல்லல, 29ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கர்த்தரால் ஒரு எதிரிங்க வந்து சொல்றாங்க பாருங்களா, எப்படி காம்ப்ரமைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. பல இடங்கள்ல விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகள் பாடம் சொல்லி கொடுக்கிற இடத்துல விசுவாசிங்க இருக்கிறாங்க. அபிமலேக்கு ஆட்கள் எல்லாம் தூர்த்து போட்டவங்க, பொறாமப்பட்டவங்க, வாக்குவாதம் பண்ணவங்க, குற்றம் சாட்டினவங்க. இவங்க வந்து இப்ப ஒப்புரவாகி சொல்றாங்க, நீரு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இன்னொரு தடவை சொல்றான், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தர் கடைசியில போறப்ப 31ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் அவனிடத்தில் இருந்து சமாதானத்தோடு போய்விட்டார்கள், பீஸ்ஃபுல்லா போனாங்களாம். என்ன மாதிரி ஒரு நல்ல முடிவு பாருங்க. எதிரிகள் கூட ஒன்னா ஆயிட்டாங்களாம். முதல்ல ஈசாக்கு கேட்டாரு, ஏன் இங்க வந்தீங்கன்னாரு. அவங்க சொன்னா, பாருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு,
நிச்சயமா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, அதனால உங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். தப்பு செஞ்சவங்க யாருமே திரும்பி வர்றது கிடையாது. ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. விசுவாச வாழ்க்கையில, குடும்பத்துல, சபைகளில இந்த மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேர் திரும்ப வந்து அவங்கள பார்த்திருக்கிறோம், ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? இது ரொம்ப ஹார்ட் திங்ஸ். ஆனால் ஈசாக்கு இதை சந்திச்சாரு. அருமையானவங்களே, பல பாடங்கள் அவிசுவாசிகள் கூட நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க, உலகத்தான் கூட சொல்லி கொடுக்கறாங்க. விசுவாசிகளுக்கு அது வரவே இல்லை, அந்த பாடம் வரவே இல்லை. அப்போ கடைசியில சமாதானமா போனாங்களாம், ஒற்றுமையா போனாங்களாம். என்ன ஒரு சேஞ்சஸ் பாருங்களேன், என்ன ஒரு சேஞ்சஸ், என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு சமாதானம். இதுதான் ஈசாக்கு பிற நபர்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம். இதனால அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானம் உண்டாச்சு. எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தார். பொறாமப்படுறவங்க இனிமே படவே இல்லை, வாக்குவாதம் பண்ணவங்க இனிமே வாக்குவாதம் பண்ணல, குற்றம் சாட்டினவங்க இனிமே இல்லை, எல்லாரும் ஒற்றுமை ஆயிட்டாங்களாம். இப்படி ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் உனக்கு கொடுக்கணும். இப்படி ஒரு சுற்றுப்புற சூழலை ஆண்டவர் உன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு கொடுக்கணும். இப்படி ஒரு காலத்தை நீங்களும் பார்க்கணும். இப்படி ஒரு சமாதான உறவுகளை உங்களாலும் ஏற்படணும், மற்றவங்களாலையும் உங்களுக்கு ஏற்படணும். அப்படி ஆண்டவர் உங்களை நடத்துவராக. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில ஈசாக்கின் வாழ்க்கையிலிருந்து நாங்களும் விசுவாசிகளான ஒரு வாழ்க்கையை வாழ, விசுவாசிகளுக்குள்ள அடையாளங்களோடு வாழ எங்களுக்கும் நீர் உதவி செய்ததற்காக, உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக, இனிமேலும் உதவி செய்வீர் என்று நம்பிக்கையில உம்மிடத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கிருபை செய்யும். உதவியில் மட்டுமல்ல, பரலோகத்தின் தேவன் அவர்களை ஆசீர்வதியும். பரலோகத்தின் தேவன் அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தையும் பங்கையும் பரலோகத்திலிருந்து அனுப்புவீராக. அவர்கள் பூமியில ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக எப்பொழுதும் சுதந்திரத்தின் சதவிகிதங்களை 100 மடங்கு பெற, 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற, 100 மடங்கு விடுதலை பெற, 100 மடங்கு அவர்களுக்கு ஆத்துமாவிலே சுபிட்சம் பெற ஆண்டவர் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்முடைய அடியானாகிய நான் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவளை ஆசீர்வதியும், அவளை பலப்படுத்தும், அவள் குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய சுற்றுப்புற சூழல்கள், எல்லைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருந்து காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்பா. அவளை நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இந்த நாளுக்காக நன்றி. உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும், தலையின் மேலும், அவள் குடும்பத்தின் மேலும், அவள் வீட்டின் மேலும், வீட்டார் மேலும், அவள் எல்லார் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்பட்டு இருப்பதாக ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.